வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு மூலாதாரம் சக்கரம். அதாவது குண்டலினி யோகத்தில் முதல் சக்கரமான மூலாதாரம் என்கின்ற சக்கரத்தை பற்றி பார்ப்போம். This video is sponsored by BuyMode mobile app. இந்த குண்டலினி யோகத்தில் இந்த குண்டலினி என்கின்ற சக்தியானது நம் உடலில் உள்ள 6 சக்கரங்களில் மேலெழும்பி வரும் என பெரும்பான்மையான மகான்கள் கூறி சென்றிருக்கின்றார்கள். அவ்வகையில் இந்த முதல் சக்கரமான இந்த மூலாதாரம் என்கின்ற சக்கரத்தில் இந்த குண்டலினி சக்தியானது எவ்வாறு அதனை விழிப்படைய செய்வது, அந்த சக்தியை மேலெழுப்புவது எவ்வாறு என்பது பற்றி இங்கு பார்க்கலாம். முதலாவதாக இந்த மூலாதாரம் என்கின்ற இந்த சக்கரமானது எந்த இடத்தில் நிலை பெற்றிருக்கின்றதென்றால், நமது பிறப்புறுப்பிற்கும் மலத்வாரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில்தான் இந்த மூலாதாரம் என்கின்ற சக்கரம் நிலை பெற்றிருப்பதாக பெருமானார்கள் கூறி சென்றிருக்கின்றார்கள். இந்த மூலாதாரம் என்கின்ற சக்கரமானது 4 இதழ்களை கொண்ட தாமரை பூ போல இதை வர்ணித்திருக்கின்றார்கள். அதாவது 4 முக்கியமான நரம்பு கூட்டங்கள் சந்திப்பாக விரித்திருக்கின்றார்கள். இந்த சக்கரத்திற்கு சிவப்பு நிற வர்ணத்தை சூட்டியிருக்கின்றார்கள். அதற்கு ஒரு பீஜ மந்திரமாக லம் என்கின்ற மந்திரத்தை சூட்டியிருக்கின்றார்கள். அதாவது நாம் இந்த மூலாதார சக்கரத்தை விழிப்படைய செய்யும்போது அந்த இடத்தில் நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி சிவப்பு நிறத்தால் அதனை வர்ணித்து 4 இதழ்களை கொண்ட தாமரை பூ போல அதை வர்ணித்து இந்த பீஜ மந்திரமான லம் என்கின்ற மந்திரத்தை உச்சரித்து நாம் தியானம் செய்தோமானால் இந்த மூலாதாரம் என்கின்ற சக்கரமானது விழிப்படையும். இந்த மூலாதாரம் என்கின்ற சக்கரத்தை தினந்தோறும் நாம் இந்த நரம்புகளை வர்ணித்து அதற்குரிய மந்திரங்களை சொல்லி தினம் தியானித்தோமேயானால் இந்த சக்கரமானது விழிப்படையும். இந்த மூலாதாரம் என்கின்ற சக்கரமானது 10 வயது வரை இது விழிப்படையாமலே இருக்கும். அதாவது 10 வயதுக்கு மேல்தான் இதை நாம் விழிப்படைய செய்ய முடியும் சாதாரணமானவர்களுக்கு. இந்த மூலாதாரம் என்கின்ற சக்கரமானது விழிப்படையாத நிலையில் அந்த நபர்கள் எப்போதும் சாப்பிடுவதையும் தூங்குவதையுமே முழு வேலையாக கொண்டிருப்பார்கள். அதாவது மற்ற எதை பற்றியுமே சிந்திக்காமல் சாப்பிடுவதையும் தூங்குவதையுமே செய்து கொண்டிருப்பார்கள். இந்த மூலாதாரம் என்கின்ற சக்கரமானது விழிப்படைந்தவர்கள் உலக வாழ்க்கையில் அதிக ஈடுபாடும், காமத்தின்பால் ஈடுபாடும், பண சேர்க்கையில் ஈடுபாடும், நில சேர்க்கையில் ஈடுபாடும், லௌகீக வாழ்க்கையில் அதிக ஈடுபாடும் கொண்டவர்களாக இருப்பார். நம்மில் இந்த மூலாதாரம் என்கின்ற சக்கரம் விழிப்படையாதவர்கள் இந்த மூலாதார என்கின்ற சக்கரம் நிலை பெற்றிருக்கும் இடத்தில்
மனதை ஒருநிலைப்படுத்தி மேற்கூறிய மந்திரத்தையும் அதன் நிறத்தையும் அதன் நரம்புகளின் அமைப்பையும் நினைத்து நாம் தினம் தியானம் செய்து இந்த மூலாதாரம் என்கின்ற சக்கரத்தை விழிப்படைய செய்வோம். நன்றி. This video is sponsored by BuyMode mobile app.